ஓம் விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாம்னி அப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க த ஜர்னி ஸ்பீக்ஸ் நண்பர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள். ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. எதிலும் நிதானம், வாக்கு வல்லமை, கணித திறமை கொண்ட மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தில் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்கள் ராசிக்கான பலன்களை அடியேன் எடுத்துரைக்கின்றேன். அன்பர்களே, பொதுவாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜீவன சனியாக வருகின்றார். அவர் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி பிளஸ் பாக்கியாதிபதி. அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றப்ப பாக்கிய யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது. அதனால மிதுன ராசி என்பதே சனி பகவானை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 12 ராசிகள்ல 6 ராசியை அவர் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு முன்பின் ராசிகளையும் 7ஆம் பார்வையாக 7ஆம் ராசியையும் அதே 10ஆம் பார்வையாக அவர் அமர்ந்திருக்க 10ஆம் ராசியையும் பாதிப்படைப்பார். அது போக பாத்தீங்கன்னா அவர் இருந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பாதிப்பார். அதாவது பாத்தீங்கன்னா 6 ராசியை அவர் பாதிப்புகளை கொண்டுறார். ஆனா உங்கள் ராசிக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் யோகம்தான் கிடைக்க போயிருது. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் ஜீவனஸ்தானத்துல அமர்ந்து ஜீவனாதிபதியே அமர்ந்தனால தொழில் நிலைகள் மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதுலயும் குறிப்பா மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களுக்கான அவர்களுக்கு இந்த பயிற்சினால் கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு குறிப்பா சொல்லிட்டு வரேன். முதல்ல பாத்தீங்கன்னா மிருகசி நட்சத்திரம் 3-4 பாதங்களை கொண்டவர். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அதாவது பொதுவா மிதுன ராசிக்கு அதிபதி புதன், அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். இவர்கள் 2 பேருமே புதனுக்கு செவ்வாயை பிடிக்காது. இப்ப பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டாலுமே அவர் லாபாதிபதியாகவும் வரக்கூடிய காரணத்தினால எவ்வளவுதான் பிரச்சனைகள் இந்த மிதுனராசிக்கு வந்தாலுமே அவ்வளத்தையும் அசால்ட்டா சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் கிடைக்க போயிருது. எதன் மூலமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு போல் உங்கள் ராசியில இப்ப அமர்ந்திருக்குது. கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி கூவலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் துணைவர் இருப்பார். துணைவர்னா கணவர் மட்டுமல்ல, மனைவி மட்டுமல்ல, உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே குருபான் பயிற்சி அடைஞ்சு 2ஆம் இடத்துக்கு வரும்போது உச்சத்துக்கு வர்றார். அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய பலம் உங்களுக்கு எல்லாராலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பா பொறுத்தளவுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அது உங்களுக்கு லாபம். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை கொண்ட மிதுனராசி என்பதே உங்களுக்கு தற்சமயம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கின்றார். அப்ப பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கப்ப இந்த பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்க வர உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கொடுக்கணும். அதாவது தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபத்தை கொடுக்க வேண்டும். முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. தூரதேச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தெய்வ கடாட்சம் கிடைக்கிற வாய்ப்பு, இது எல்லாமே இந்த ராகு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள்ல ராகு பகவான் மாறுவார். அந்த காலகட்டங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா நடந்தா போதும். ஏன்னு கேட்டீங்கன்னா அட்டமஸ்தானத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்து அதிபதி வரும்போது சில பிரச்சனையை கொடுப்பார்.
அப்ப முதல் சனீஸ்வர பகவானால் நன்மையா அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் ராகுக்கு நட்பு. அதனால தொழில் ரீதியாக அமோகமான லாபத்தை கொடுத்துட்டு சின்ன சின்ன இடையூறுகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்காரர்களுக்கு ஒரு மத்தியம பலன் தான் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பலனை இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற யோகம் உண்டு. அதுக்கடுத்து இந்த மிதுன ராசியிலேயே நல்ல அதாவது நட்சத்திரத்திலே நல்ல பலனை அனுபவிக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் தான். இந்த புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், அந்த பாதங்களை கொண்ட மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் எவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கணுமோ அவ்வளவு முன்னேற்றத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அவர் 7ஆம் இடத்த அதிபதியும் 10ஆம் இடத்த அதிபதியும் ஆகிய குரு பகவான் அவர் உங்கள் ராசியில இப்ப தற்சமயம் அமர்ந்திருக்கின்றார். அடுத்து 1 ஆண்டு காலகட்டங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வேற உட்கார்வார். அப்ப இந்த புனர்பூசத்துக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் மிகப்பெரிய குதூகலம்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீங்க. அதை எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. தாய் வழி தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதாவது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளுக்கு நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குறிப்பா கணவன் மனைவி உறவுல இன்னும் அந்யோன்யம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இருவருமே வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகளோ அல்லது இருவருமே சேர்ந்து பல விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய விஷயங்கள் கிடைக்க போது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா முதல்ல கணவன் மனைவி உறவு பலப்படும். இது பெண்களுக்கு தான் முக்கியமா சொல்லும். கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் நிறைய பலன்கள் கிடைக்க போகிறது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நீங்க இதுவரை அனுபவிச்சுட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் மாறி உங்களுக்கு எல்லாமே சுமூகமாகவும் சுமூத்தாகவும் போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்கிற பெண்களோ தொழில் செய்கிற பெண்களுக்கோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்க பெண்களுக்கோ இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அரசால் அல்லது உங்களுடைய நட்பு அல்லது கணவர் அல்லது கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதை தயவுசெய்து பயன்படுத்துறீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டம் யோகம் உண்டு. அதுக்கடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். அதே போல குழந்தைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி செலுத்தலாம் சொல்லி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அது உங்களுக்கு குழந்தைகளும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குழந்தைகளோடு சேர்ந்து நீங்களும் அன்பு அரவணைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்கிறப்ப இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் சனி பகவானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நன்மைகளும் ஒரு சேர கிடைக்க போகிறது. இதை பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய லாபமும் யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தனியாக அமர்ந்திருக்கின்றாரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா குச்சனூருக்கு போங்க. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுடைய சகல ஆலயங்களுக்கு போங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.